ஆல்சோ நெறைய அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் என்ன நடந்ததுன்னு அந்த வீடியோ எல்லாமே ஆ. ரீசென்ட்டா நாங்க பார்த்துருந்தோம். அது பார்க்கும்போதே செட் பயங்கர ஆமா. ஒரு மாரி ஃபன் மூட்ல கலகலகலன்னு. இருந்திருக்கும். ஐயோ! ஆமா. அண்ட் உங்க ஸ்டோரியுமே பார்த்திருந்தோம். அந்த ஒரு கோவில் சீக்வென்ஸ் நெனைக்கிறேன். நீங்க ஆ. பாட இந்த பக்கம் தீபா அக்கா ஆமா, வந்து ஆமா, ஆமா. பெர்ஃபார்ம் பண்ண, அவங்க நீங்களுமே ஆஸ் அ பெர்ஃபார்மர் நீங்க ஒரு கரெக்ட், டான்சர் அண்ட் கரெக்ட். ஆமா. பாட்டும் பாடுவீங்க. ம். அது எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா? அதுக்கப்புறம் கட் பண்ணா அந்த ஃபைட் சீக்வென்ஸ் நீங்க பண்ண வேண்டியது இருந்திருக்கும். எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி தீபா வந்து ஷீஸ் ஆல்வேஸ் லைக் எனக்கு பாட தெரியும், எனக்கு ஆட தெரியும், எனக்கு இது தெரியும், அது தெரியும். அவங்க மைனா கூட சொல்லியிருப்பாங்க. ராத்திரியில வந்து எங்க ஹால்ல வந்து பாடும் அது அப்படின்ட்டு. ஸோ அவங்க தீபா வந்து கண்டினியூஸா மைண்ட்ல வந்து அவங்களுக்கு சம் கிரியேட்டிவ் ப்ரோசஸ் ஆயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் மைண்ட்ல. ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸ்பான்டினிட்டி ஒரு ஒரு டயலாக் அதில் இருந்திருக்காது. ஆனால் ஸ்பான்டேனியஸாக அவங்களுக்கு வந்து வரும். சிச்சுவேஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக ஈஸியாக அவங்களுக்கு வந்து அதே மாதிரி அதனால வந்து நான் சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுல பரதநாட்டியம் கற்றுருக்கேன். அவங்க பேசுவோம். நாங்கள் நிறைய டான்ஸ் பற்றி கொஞ்சம் பேச்சு வரும். இந்த டான்ஸ் நல்லா இருக்கு பாருங்க, இந்த கோரியோகிராஃபி நல்லா இருக்கு பாருங்கன்னு நான் வீடியோஸ்லாம் பார்த்தா காமிப்பேன் அவங்களுக்கு. ஸோ அதனால அது சும்மா நான் ஹம் பண்ணிட்டு இருந்தேன். உடனே இவங்க முத்திரை வச்சுட்டாங்க. சரின்ட்டு கொஞ்சம் பாடிட்டேன் அவங்களுக்கு. ஸோ அதுதான் அந்த வீடியோ அவங்க எடுத்தாங்க.